நல்லா புடா ஏன் கேட்டு பிடிக்கலாமா அறிவு விட்டவரே என்ன எப்படி புட்டா நான் பிடிச்சி காட்டினா பாவனை இடத்துல காட்டாதே ஜாக்கிரதை 10,000 ரூபாய் கடனால பட்டு கைட்டு போயிட்டான் டேய் பணம் 10,000 வச்சுட்டு கேட்டு நான் என்ன போக கால மாட்டி 10,000க்கு ஐயா அரசாங்கத்துக்கு போயிட்டு எங்க மன்னருக்கு வாங்கிட்டு வரேன் அப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறான் என் வீட்டாண்ட ஜனம் எனக்கு அதிகமா இருக்கு மானமா இருக்கு என் பொண்ணாட்டுக்காக என் பொண்ணாட்டு ஒரு ராசக்காரி ஒரு மானத்து அவ சொன்னா யோ நம்ம வீட்டாண்ட இவ்வளவு ஜனம் அதிகமாகுது நாளைக்கு அவசரத்துக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அவன் நம்ம வீட்டுல பசு ஒண்ணுக்குது அந்த பசு ஒன்று விட்டுட்டு அவனுக்கு கட்ட கொடுத்துட்டாங்க நல்லதுதான் சொல்லிருக்க என் முன்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு அவுத்து ஓட்டுறேன் பசு சந்தைக்கு காலையில 6 மணிக்கு ஓட்டுமே சந்தையில நிறுத்தினா கோயில் 6 மணிக்கு நிக்கிறீங்க ஒருத்தோட வாங்கலாம் ஏன் வரல வரோம் பசுவை பாக்குறான் கோயிலுக்குறான் வரோம் பசுவை பாக்குறான் என்ன காரணம் ஏன்னு கேட்டா ஏன் பசு ஒரு தப்ப கோயில் 6 மணிக்கு நிக்கிறது ஒருத்தோட வாங்கல திருப்பி வீட்டு போயிட்டு வரேன் வர வழியா பழத்துக்கு எதிர வரான் அவன் அந்த பாட்டுக்காக பசு விற்காம திருப்பி வீட்டுக்கு வந்துறாரு கடனால வாசிப்பில் வருகிறான் அவனுக்கு ஏன்னா பாய்ச்சல் போட கேட்டான் ஐயா என் பசு விற்கல இதுக்கு நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டார் அப்புறம் அவர் சொன்னாரு இந்த ஐயா ஐயா பசு மாடு இந்த மாதிரி வாங்க மாட்டான் பசு சனியாக கட்டுமே தான் வாங்குவாங்க அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் ஓட்டுறா மாட்டு டாக்டர் பசு வந்து கையில் பிடிச்சி மாட்டு டாக்டர் ஓட்டுமா ஆஃபீஸ் சொல்ல டாக்டர் இருக்காரு எதிர ஒரு மரம் ஒண்ணுக்குது அந்த மரத்தால ஓட்டு போய் பசுவை கட்டிட்டு வேகமா போனேன் சார் என் பசு சரியாகும் சார் என் பசு சரியாகும் சார் என் பசு சரியாக்குன்னு வந்தாரு சிங்கால மட்டும் ஊசி போட்டாங்க நாலு ஒரு வேலை போய் ஒரு வண்ணம் பசு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு அப்புறம் ஓட்டு போய் சந்தில நிறுத்தணும் இல்லையோ எனக்கு 5,000 எனக்கு 10,000 எனக்கு 5,000 போட்ட அந்த சப்பு பஸ்ல சென்னை போட்டா படி கொடுக்குறாங்க நான் ஏன் கம்மியாக கொடுப்பேன் நெட்டா 20,000 விட்டு அந்த பணத்தை கையில வாங்கி எனக்கே வரேன் 10,000 ரூபாய் கடையாளர் போய் வீட்டு 10,000 இந்த 10,000 என்ன செய்யலாம் அப்படி யோசனை பண்ணியே வரேன் அதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சமா எங்க வீட்டுல எங்க அக்கா ஒரு வயசுக்கு வந்து ரொம்ப நாளா வீட்டுக்கு வரோம் எங்க அக்காவை பாக்குறான் போயிருக்கிறான் வரோம் எங்க அக்காவை பாக்குறான் என்ன காரணம் ஏன்னு கேட்டா என் பசு ஒரு சப்ப எங்க அக்கா ஒரு சப்ப தப்பியா நான் ஒரு சப்ப அதுக்கப்புறம் நான் போச்சு அது நம்ம பசு ரொம்ப நாளா சப்பையாக வந்து சந்தையோட விட்டா பசு வாங்கல அதுக்கப்புறம் சனியாக்கி ஓட்டா போட்டு வாங்க அந்த மாதிரி எங்க அக்காவை சனியாக்கி மாட்ட சரியாக்கலாம் அக்காவை பாதி அது தவறுடா செய்யக்கூடாது உனக்கு என்ன காலம் தப்பதா என்ன சண்டை யாருக்கு எதுக்கு சண்டை என்ன சொல்ல சண்டை எழுத்தடிச்சு இருப்ப புண்டை ஒன்றுதான் மண்டை இது வரையும் எப்பயாவது பாத்து கேட்டது கிடையாது அப்படியே வீட்டால ஒன்று அங்க வீட்டுல பாதி ஏழு உண்டு அது நானும் ஒரு 2 சரி போகட்டும். இந்த நாட்டில் என்னுடைய ஆட்சியில் குறை இருக்கிறது மிக்க சந்தோஷம். அது மட்டுமல்ல இப்போது தெரிஞ்சு என்னுடைய மனைவி மரகதி வேண்டும்